இந்திய நாட்டிற்கு இந்தியனாய் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிற தலைவர்கள் எங்கே? உலகத்தின் தேவையும் சந்திக்க வேண்டும் ஒரு ஊழியர். அவர்களுக்கு அதையும் செயல்படுத்த வேண்டும். உன்னதத்திற்கான அந்த ஜீவ தண்ணீருக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு பேலன்ஸ்டு டயட். நல்ல மெய்ப்பு, நல்ல தலைவன் ஆடுகளுக்கு முன்பதாய் போவான். ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு குணம் என்ன தெரியுமா? அநேக தலைவர்களை அவர்கள் உருவாக்குவார்கள். அதான் ஒரு நல்ல லீடர்ஷிப். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலைவன் எங்கே? இந்த தலைப்பே உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். யாரை நான் குறிப்பிடுகிறேன், யாரை நான் தேடுகிறேன் என்று நீங்கள் பார்க்கலாம். நான் இல்லைங்க, கிறிஸ்துவர்களாக, கிறிஸ்துவை உடையவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, சத்திய வசனத்தின்படி தன் வாழ்வை நடத்துகிற ஒவ்வொரு விசுவாசியும் அவனுக்குள்ளாக, அந்த நபருக்குள்ளாய் மறைந்திருக்கிற கேள்வியைத்தான் ஒரு தலைப்பாக வைத்திருக்கிறேன். ஒரு 2 நிகழ்வுகளை, நம் சமுதாயத்தில் இருக்கிற நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வேத வசனத்துக்குள்ளாய் உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். முதலாவதாக, நம் தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி, அவரை குறித்து ஒரு கதையை நான் சிறு வயதிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அது நடந்ததாக சொல்லப்பட்டது. அது உண்மையாக பொய்யாக எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறு பையனை ஒரு தாயார் கூட்டிக் கொண்டு வந்தார்களாம். அந்த பையனிடம் அந்த தாயார் சொல்லுகிற அந்த நன்மையான காரியங்களை அந்த சிறு பிள்ளை கீழ்ப்படியாமல் இருந்ததாக அந்த கதை தொடங்கும். ஆக மகாத்மா காந்தியிடம் அழைத்து வரப்பட்ட அந்த சிறு பையனை தாயார் அறிமுகப்படுத்தி வைக்கும் பொழுது, ஐயா, இந்த பையன் என் பிள்ளை தான். அவன் அநேக பொய்களை சொல்லுகிறான். அவனை நான் எவ்வளவோ கண்டித்து பார்த்தேன். அதை அவன் திருத்திக் கொள்ள மனதில்லாமல் இருக்கிறான். நீங்கள் தயவு செய்து ஒரு பெரியவராக இருக்கிறீங்க, நீங்கள் அந்த நல்ல வார்த்தைகளையே, நல்ல ஆலோசனைகளை சொல்லி என் மகனை நீங்கள் திருத்த வேண்டும் என்று அந்த தாயார் கேட்டுக்கொண்டதாக அந்த கதையிலே ஒரு பகுதி வரும். ஆனால் மகாத்மா காந்தி அதற்கு ஒரு பதில் சொல்வாராம். நல்லது, நீங்கள் போய் ஒரு வாரம் கழித்து ஒரு 7 நாட்களுக்கு பிறகாக திரும்பி வாங்க, அப்பொழுது அந்த ஆலோசனை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த தாயாரையும் அந்த சிறு பையனையும் அனுப்பிவிட்டாராம். மீண்டுமாக ஒரு வாரம் கழித்து அந்த இருவரும் வந்திருக்கிறாங்க. அதே போல தாயார், ஐயா, நீங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி என் பிள்ளையை நீங்க வழி தப்பி போகாதபடி காக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்பொழுது அவர் தேவையான ஆலோசனைகளை, வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்வதனாலே உனக்கு என்ன தீமை, பிறருக்கு என்ன தீமை என்றெல்லாம் சொல்லி அந்த சிறு பிள்ளையை வழி நடத்தினதாகவும், அதை கேட்டு அந்த பிள்ளை தன் மனத்திலே நன்மையை அறிந்து கொண்டு வீட்டுக்கு தாயாரோடு மகிழ்ச்சியாய் சென்றதாக அந்த கதை முடியும் தருவாயில மகாத்மா காந்தியின் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்பார்களாம், ஐயா, இந்த ஆலோசனையை நீங்க போன வாரமே சொல்லியிருக்கலாமே, இந்த ஆலோசனை அப்பொழுது வந்திருக்கும் பொழுதே அவர்களுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வேலை பொழுது மிச்சமாக இருக்குமே என்று கேட்கும் பொழுது அவர் திரும்பி ஒரு புன்னகையோடு வார்த்தை சொல்வதாக அந்த கதை முடிவுக்கு வரும். என்ன தெரியுமா சொல்வாராம்? இல்லை, நான் அதை சொல்லியிருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையிலே நான் பொய் சொல்லுகிறேன்னா, அந்த சூழ்நிலை வந்தால் நான் எப்படி அதை கையாளுகிறேன், அதை நான் எப்படி மேற்கொள்கிறேன், அது மற்றவருக்கு பிரயோஜனமான ஆலோசனையை நான் சொல்வதற்கு தகுதியுள்ள ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனா என்று முதலிலே நான் ஆராய்ந்த பிறகு பின்பதாய் இந்த சிறு பிள்ளைக்கு நான் அந்த ஆலோசனையை சொல்ல, அந்த அறிவுறுத்தலை சொல்ல நான் விரும்பினேன். அதனால ஒரு வாரம் நான் பிராக்டிஸ் பண்ணேன் அந்த பையனுக்கு அந்த ஆலோசனை சொல்வதற்கு முன்பதாக என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அநேகர் வியப்படைந்ததாக நான் சிறு பிள்ளையில ஒரு கதையாக கேட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு கதை சொல்லுகிறேன், கேளுங்க. ஒரு முனிவர் இருந்திருக்கிறாரு. ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு தேள் அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்தை போல மழை நீர் அதிகமாய் பெருக்கெடுத்ததுனால அந்த தேள் அந்த ஆத்தங்கரையில ஒரு இலையின் மத்தியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த முனிவர் பார்த்துருக்கிறாரு, ஐயோ, தேள் மாட்டிக்கிட்டு இருக்குத, அதை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி தன் கையினாலே தொட்டு அந்த தேலை எடுக்க முயற்சி செய்திருக்கிறார். உடனடியாக அந்த தேள் அவரை கொட்டி இருக்கிறது. வலிக்குது என்று கையை எடுத்திருக்கிறாரு. மீண்டுமாய் கையை வைத்திருக்கிறார். மீண்டுமாய் கொட்டி இருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து செய்திருக்கிறார். அந்த தேளும் தொடர்ந்து அதையே செய்திருக்கிறார். அப்பொழுது பார்க்கிறவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஐயா, உங்களுக்கு என்ன ஒரு புத்தி உங்களுக்கு எட்டவில்லையா, உங்களுக்கு அறிவு இல்லையா,
இந்த தேள் தான் கொட்டுதுன்னு தெரியுது, நீங்க எதற்கு திருப்பி திருப்பி மீண்டுமாக மீண்டுமாக உங்க கையை வைத்து அதை நீங்க காப்பாற்ற முயற்சி செய்றீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த முனிவர் சொன்னாராம், கொட்டுவது தேளினுடைய குணம், அதை காப்பாற்ற வேண்டும் என்பது எனக்குரிய குணம், அது அதன் வேலையை செய்கிறது, நான் என் வேலையை செய்கிறேன் என்று சொல்லி முடிவாக கையை இன்னும் ஆழமாக வைத்து தண்ணீர் மூலமாக அதை எடுத்து அதை காப்பாற்றினாராம். ஏன் இந்த இரு கதைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இது இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தின் கதை. இது நடந்ததாக நீங்கள் என்னெல்லாம் நடக்காமலும் இருந்திருக்கலாம், அது அல்ல நோக்கம். இந்த கதையினுடைய நோக்கம் என்ன? இந்த மண்ணினுடைய மக்களினுடைய எதிர்பார்ப்பு, இந்திய கலாச்சாரத்தினுடைய எதிர்பார்ப்பு. இந்திய கலாச்சார மக்களினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது, அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. இந்திய நாட்டிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் இந்தியர்களாக இருந்து நாம் அறிவிக்க வேண்டும். ஏன் அதை மீண்டுமாக வலியுறுத்தி சொல்லுகிறேன்? தலைவன் எங்கே? இந்திய நாட்டிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற, இந்தியனாக இருந்து அறிவிக்கிற தலைவன் எங்கே? இந்த மண்ணினுடைய கலாச்சாரம், மொழியினுடைய வளமை, இந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் எதை பெரிதாக பார்க்கிறார்கள், எதை சிறிதாக பார்க்கிறார்கள் என்று எந்த அறிவும் இல்லாதபடியாக இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்தினுடைய தலைமுறை, the current generation is heading towards the way which God never accept. தேவன் ஒத்துக்கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத, தேவ சித்தம் இல்லாத ஒரு பாதையில இந்த தற்போதைய அந்த ஜெனரேஷன் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறது. இதே தேசத்துல வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னவர்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இது வெள்ளக்கார சாமி இல்லை, அதை நாம் உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து is not belongs to the Europeans or the Western country. அவர் ஒரு ஆசிய கண்டத்திலே மனு பிறப்பாக பிறந்து உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அதை எடுத்து சொல்லுகிற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சபைகளிலே, ஊழியர்களிலே எத்தனை தலைவர்களை நாம் பார்க்கிறோம்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மனசுக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரிய கேள்வியைத்தான் நான் ஒரு விசுவாசியாக இருந்து எழுப்புகிறேன். தலைவர்கள் எங்கே? இந்திய நாட்டிற்கு இந்தியனாய் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிற தலைவர்கள் எங்கே? இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்களை புரிந்தவர்களாக, நம் மக்களினுடைய அன்பை புரிந்தவர்களாக இருக்கிற தலைவர்கள் எங்கே? எளிமையாய் வாழுகிற தலைவர்கள் எங்கே? எதற்கு தேவையற்ற பரபரப்பு, பகட்டு, ஒரு ஃபேண்டசி? இதை நோக்கி நாம் பயணித்தால் இந்தியாவில் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இந்தியர்களுக்கு அதை அறிவிக்க முடியுமா? இந்தியர்கள் அதை ஒரு வெள்ளக்கார சாமி, பழைய சினிமா படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள்லாம் கவுன் போட்டிருப்பாங்க, ஒயின் குடிப்பாங்க. தேர் அண்டர்ஸ்டாண்டிங் தவறு நீங்க சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு பார்வை. ஏன்னா யூரோப்பியன் கல்ச்சரை அவர்கள் பிரதிபலிப்பதனாலே ஒரு வெள்ளக்கார சாமியாகவே இயேசு கிறிஸ்து பார்க்கப்படுகிறார். தலைவர் எங்கே? இதே தேசத்துல, இதே மண்ணில, தமிழ் மண்ணில எத்தனை மிஷினரிகள், தன்னுடைய தொப்பியை கலட்டி கூழ் வாங்கி கொடுத்த மிஷினரிகள் இல்லையா? மருத்துவ பணி செய்யலையா? உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக, மேலாடை அணிவதற்கு தடையாக இருந்த அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்துவதற்காக பணி செய்த மிஷினரிகள் இல்லையா? இப்பொழுது எங்கே போனார்கள்? எத்தனை தலைமுறைகளை அவங்க உருவாக்குனாங்க தெரியுமா? எத்தனை தலைவர்களை அவர்கள் உருவாக்குனாங்க அந்த மிஷினரிகள். தோமா என்ற தெய்வ மனிதன் இங்க வந்தார். எத்தனை தலைவர்கள் உருவாக்கப்பட்டார்கள்? இப்பொழுது அப்படியான தலைவர்கள் எங்க இருக்கிறாங்க? யோவான் 10ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், அது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே, முதல் வசனம் 10ஆம் அதிகாரம், உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள்ளாய் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். ஏன்னா வாசல் வழியாய் பிரவேசித்தாதான், அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க 10ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்க. வாசல் வழியாய் பிரவேசித்தால் வாசலை காக்கிறவன் வாசலை திறப்பான். ஆடுகள் சத்தத்தை கேட்கும். ஒரு லீடர்ஷிப், ஒரு நல்ல தலைவர்கள், ஒரு சபையை நடத்துகிறவர்கள், ஒரு ஊழியத்தை நடத்துகிறவர்கள், ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷனை நடத்துகிறவர்கள் எப்படியான ஒரு தலைவர்களாக இருக்க வேண்டும்? எவ்வளவு பொறுப்பு நிறைந்த தலைவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா?
எவ்வளவு விசுவாசிகளுடைய பங்களிப்போடு உங்களுடைய ஊழியங்கள் நடக்கிறது. ஒரு பொறுப்பு வேண்டாமா? ஒரு தார்மீக பொறுப்பு வேண்டாமா? அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். வாரிசாக இல்லை, தேவ வார்த்தையை நிறைவேற்றுகிற ஊழியர்களை தான் நீங்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். தேவ சத்தத்தை அந்த ஆடுகள் கேட்கிறது. அது மேய்ப்பர் என்ன செய்யறார் பாருங்க. ஆடுகளுக்கு முன்பதாய் போகிறாரா, வாசலை திறந்து உள்ளே பிரவேசிக்க அவர் அதை அலோவ் பண்றாரு. பின்பதாய் அந்த வசனங்களை பார்க்க உள்ளும் புறமும் நல்ல ஒரு மேய்ச்சல். புல் அமர்ந்த தண்ணீர் அண்டை. நீங்கள் எல்லா வசனங்களும் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய டைம் இல்லை, எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்றதற்கு. நல்ல ஒரு மேய்ச்சல், உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சல். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார், புல்வெளியில் நடத்துகிறார்னா புல் எதை குறிக்கிறது? புல் உலகத்தினுடைய தேவையை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இருக்கிற அந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? பரலோகத்தின் தேவை, இம்மைக்கும் மறுமைக்குமான தேவை. அதான் பேதுரு எழுதுகிற புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய மகிமையெல்லாம் புல்லை போன்றது. தேவையும் சந்திக்க வேண்டும் ஒரு ஊழியர். அவர்களுக்கு அதையும் செயல்படுத்த வேண்டும். உன்னதத்திற்கான அந்த ஜீவ தண்ணீருக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு பேலன்ஸ்டு டயட். அந்த அறிவு ஊழியர்கள்னாலே தேவ பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பு, நல்ல தலைவர் ஆடுகளுக்கு முன்பதாய் போவான். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசலாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டாமா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் பாருங்க. ஒருவன் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடை செய்ய சொல்றார். ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாய் இருக்க சொல்ற. எல்லாருக்கும் ஊழியம் செய்யுங்க, எல்லாருக்கும் பணிவிடை செய்யுங்க. எங்க ஷேரிங் இருக்கிறது? இங்க ஷேரிங் இல்லை. ஒருவரை ஒருவர் ஏற்றி பேசுவதில்லை, இறக்கி பேசுகிறார்கள். யாரையும் உற்சாகப்படுத்தி பேசுவதில்லை, குற்றம் சொல்லி குறை சொல்லி பேசுகிறார்கள். குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே பேசுகிறார்கள். எவ்வளவு அவமானமான ஒரு காரியம். தேவ நாமம் மகிமைப்படுமா? நல்ல தலைவன் எங்கே? தலைவன் இல்லை. தலைவர்கள் வேண்டும். இந்திய தேசத்திற்கு இந்தியனாக இருந்து இயேசுவின் அன்பை எடுத்து செல்கிற தலைவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க வாரிசுகளை உருவாக்க முயற்சி செய்றீங்க. தேவன் அப்படியாக விரும்பவில்லை. அநேக தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டாமா? அது நம்முடைய கடமை இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்களேன். அங்கு இயேசு கிறிஸ்து போக நினைத்த ஊர்களுக்கு முன்பதாகவே 70 பேரை அவர் 2 பேராக பிரித்து அனுப்புகிறார். நல்ல கண்டிஷன்ஸ் கிளியரா கொடுக்குறாரு. எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காதீங்க. போகிற இடத்துல சமாதானம் சொல்லுங்க, இல்லைன்னா உதறி போட்டு வாங்க, கொடுக்கறதை சாப்பிடுங்க, எடுத்துக்கொண்டு வருவதற்குன்னு எதுவும் எடுத்துட்டு போகாதீங்க. ரொம்ப சிம்பிளிசிட்டியை சொல்லிக் கொடுக்கிறார் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும். எங்க ஊழியர்களுக்கு தேவைக்கு மிஞ்சின காரியங்கள் பெருகி இருக்கிறது. ஆக அந்த சிம்பிளிசிட்டி இல்லை, எளிமை இல்லை ஊழியர்களுக்கு. ஆக இந்த 2 பேரை அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கணும். 2 பேரை போனவங்க எல்லாம் போய் எல்லா காரியங்களும் செய்துட்டு சந்தோஷமா திரும்பி வந்து சொல்றாங்க. எத்தனை ஊழியர்கள், தலைவர்கள் தனக்கு கீழா இருக்கிறவர்கள் ஊழியம் செய்வதை இப்படியாக ஒரு ஃப்ரீ ஹேண்டடா கொடுத்து அவர்கள் மூலமாய் வருகிற கிரியைகளை பாராட்ட முடியும். எத்தனை பேர் பாராட்டி இருக்கிறோம்? கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாமே. ஜஸ்ட் லிஸ்ட் இட். உங்க வாழ்க்கையில நீங்க லிஸ்ட் பண்ணி பாருங்க. எத்தனை உடன் ஊழியர்கள் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? எத்தனை தலைவர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? ஒரு நல்ல தலைவனுக்கான ஒரு குணம் என்ன தெரியுமா? அநேக தலைவர்களை அவர்கள் உருவாக்குவார்கள். அதான் ஒரு நல்ல லீடர்ஷிப். எத்தனை தலைவர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? அதனால்தான் இங்க தலைவர்கள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது, முன்மாதிரிகள் இல்லை. பிரீச் பண்றோம், அதை பிராக்டிஸ் பண்றது இல்லை. அதனாலதான் அந்த 2 கதைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். குணம் சார்ந்து நாம் செயல்படுவது இல்லை. தேவ கனிகள் நமக்கு ஆவிக்குரிய கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்காரர்களுக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவரே முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். Even though we are lacking. உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள், the philosophies, faith, பிலீஃப் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ரோல் மாடல் இல்லைங்க. அவர்கள் யாருக்குமே ரோல் மாடல் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ரோல் மாடல் இருக்கிறது. In every angle in our life. பசியை குறித்தோ, தாகத்தை குறித்தோ, வெட்கத்தை குறித்தோ, கேவலமான சூழ்நிலையில் சமாளிப்பதை குறித்தோ, ஒரு மகனாக இருந்து, ஒரு ஊழியனாக இருந்து தாழ்மையை வெளிப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சாபமாக, ஒரு பாவமாக நமக்காக சிலுவையில் தொங்கினார். We have a role model. Still we are lacking. மிகுந்த ஒரு அவமானமான சூழ்நிலை அது. இந்தியனாக இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிற
தலைவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். நீங்க தலைவர்களை உருவாக்கவில்லை என்றால், அங்க பாருங்க அந்த 10ஆம் அதிகாரத்தை சொல்றாரு பாருங்க, ரொம்ப எளிமையா சொல்றாரு. பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நீங்க பெருமையா பார்க்காதீங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்றாரு. So we are very proud about the miracles. பயங்கரமான miracles. அற்புதம் அது அது என்றும் உங்களை மேன்மைப்படுத்தார். உங்களுடைய அன்பு உங்களை மேன்மைப்படுத்தும். பரலோகத்திலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும், அதுதான் முக்கியம் என்று அந்த 70 பேருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். போயிட்டு வராங்க, அற்புதங்களை செய்கிறார்கள், பிசாசை துரத்துகிற வல்லமையை கொடுக்கிறார். பின்புதான் ஆவியிலே கழிந்து சந்தோஷப்படுறார். எத்தனை பேர் விசுவாசிகளோ இல்ல உடன் ஊழியர்களோ போய் நல்ல ஊழியர்கள் செய்து வந்த பிறகு அந்த தலைவர்கள் மனதிலே சந்தோஷத்தை உணர்கிறோம். அது ரொம்ப முக்கியமா. எத்தனை பேர் உணர்கிறோம்? பொறாமைப்படுகிறார்கள், விலக்கி வைக்கிறார்கள். இப்படி செய்ததுனால தான் தெரியுமா, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், முதிர்ந்த ஊழியர்கள் தான் இப்படியாக செய்ததுனால தான் இளம் ஊழியர்கள் எல்லாம் வழி தப்பி போய் இப்போ ஒவ்வொரு காரியத்தையாக பேசி அவர்களுக்கிட்ட ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு பெரிய வஞ்சனையான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை குறை சொல்லணும்னா அவர்களை உருவாக்கினவர்களே குறை சொல்லணும். ஒரு தவறு செய்கிறவன் அவன் தவறு செய்தவனாக கருதப்பட வேண்டும் என்றால் அதுக்கு தூண்டியவனும் தவறு செய்தவனாக கருதப்பட வேண்டும். இது இந்த நாட்டினுடைய சட்டம். எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்தப்பட்ட சட்டங்கள் தான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளிலும் சட்டமாக இருக்கிறது. ஆக தூண்டினவர்கள், அந்த சூழ்நிலையை உருவாக்கினவர்கள், அவர்களை தேவனுக்குள்ள வழி நடத்தி அவர்களை கொண்டு வராதபடி அவர்களை விலக்கி விட்டவர்கள் யார்? அதை பார்க்கணும். தலைவன் இல்லை, எல்லாம் ஒரே ஒரு டம்ப் பண்ணி ஒரு மோனோபோலியாக பெரிய பெரிய காரியங்களாக ஒருத்தரையே செய்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு மனிதருக்கு ஒரு பலவீனம் வந்தால் மற்றவங்களை என்ன செய்வாங்க? இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்த சிறிய ஊழியர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு there is no space for them. அவர்களுக்கென்று அவர்களுடைய விசுவாசிகளுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பதற்கோ ஒரு சிறிய ஊழியர் சுவிசேஷம் சொல்லுவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஆன்லைன்ல எல்லாருமே பெரிய பெரிய காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அது செய்வதனால ஊழியர்களே ஊழியம் செய்யாமல் அவர்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்குது. அவங்க என்ன செய்ய முடியும்? பாவம். ஒரு மோனோபோலி சிச்சுவேஷன் ஊழியத்துக்குள்ள வந்துருச்சு, மினிஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஏகாதிபத்தியத்தை போல ஆகிவிட்டது. ஆக தலைவன் எங்கே? நல்ல தலைவனாக இருந்தால் அதை செய்ய மாட்டாங்க, யோசிப்பார்கள். எல்லோருக்கும் ஒரு பங்கு இருக்கு என்று யோசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். யோவான் ஸ்நானகனிடம் அந்த பேச்சு கேள்விப்படப்படுகிறது. என்னன்னா, யோவான் ஸ்நானகனை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிக பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வழி நடத்துகிறார் என்று கேள்விப்படுறாங்க. பேச்சு அடிபடுகிறது. இதை கேட்ட உடனே அங்கிருந்து கலிலேயாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போய் விடுகிறார். எவ்வளவு ரெஸ்பெக்ட் பாருங்களேன், எவ்வளவு கேரிங், எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஒரு ஊழியக்காரன் மீது. அவர் ஒரு வானத்தையும் பூமி தன் வார்த்தைகளை உச்சரிப்பினாலே உருவாக்கின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நினைச்சிருக்கலாமா, so what, I am a God, he is ordinary man, is filled with the spirit of Elijah. அவ்வளவுதானே, எனக்கு வரதுக்கு முன்னாடி வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு ஊழியன். ஓகே, let him be inferior, நான் ஒரு சுப்பீரியரா இருக்கிறேன்னு நினைத்திருக்கலாமே. அப்படி நினைக்கலங்க, உடனடியாக கடந்து போகிறார். வசனங்களின் கதைகளை படித்து பாருங்க, உங்களுடைய கண்கள் மனக்கண்கள் திறக்கும். மீண்டுமாய் கேட்கிறேன், தலைவன் எங்கே? தலைவர்கள் இல்லை. இப்படியா செயல்படுகிறதுக்கு தலைவர்கள் இல்லை. ஒற்றுமை இல்லை. மற்றவர்கள் உயர்வை விரும்புகிற தலைவர்கள் இல்லை. விட்டு கொடுக்கிற தலைவர்கள் இல்லை. மற்றவர்கள் உற்சாகப்படுத்துகிற தலைவர்கள் இல்லை. தலைவன் எங்கே? லூக்கா 9:23 பார்க்கிறோம். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணுங்க. கஷ்டம்தான். இன்னைக்கு யாரும் கஷ்டப்படாம ஊழியம் பண்ண விரும்புறாங்க? பெரியவர்கள். ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் அதை போதிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்து அதை போதித்து உங்களுக்கு கீழாக இருக்கிற அந்த ஜெனரேஷன் நீங்க வளர்த்திருந்தீங்கன்னா, லாஸ்ட் 10 years தான் இந்த காரியம் நடந்தது. ஆக ஒரு நல்ல லீடர்ஷிப்பாக நீங்க இல்லை. அதனால்தான் இப்படியான ஒரு புல்லுருவிகள் எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. தேவன் நாமும் தூஷிக்கப்படுகிறது. தேவன் வருத்தப்படுறாரு. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தாரு தேவன், எல்லா வாய்ப்புகள் வசதிகளை கொடுத்தார், மனித தயவுகளை கொடுத்தார், தேவையான எல்லா பணத்தையும் கொடுத்தார். ஏன் தலைவர்களை உருவாக்கல? அதுதான் கேள்வி. அதனால் வந்த பாதிப்பு தான் இப்பொழுது எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அதே டாமினேஷன் இருக்கிறது. ஆக அது தவறு. மீண்டுமாய் கேட்கிறேன், தலைவன் எங்கே? ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய
சிந்தையோடு, கிறிஸ்துவின் சிந்தை என்று பவுல் சொல்றார், சிந்தையோடு இருக்கிறோம் என்று நாம் நம்மை அறிவிக்க விரும்பினால், யோவான் 14:12 பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அந்த கிரியைகள் என்னங்க? மரித்தோர் உயிர்த்து எழுத தேவன் ஒரு வார்த்தையை உச்சரித்தார், மரித்தோர் எழுப்பினார்கள், குஷ்டரோகிகள், குருடர்கள் எல்லாம் சுஸ்தமானாங்க, பிணியாளிகள் எல்லாம் சுஸ்தமானாங்க, பிசாசுகள் விரட்டப்பட்டது. ஓகே, எல்லாம் நல்லதுதான். அவர் தாழ்மையாக இருந்தார், பாதங்களை கழுவி விட்டார். அவரிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தாழ்மையிலும் பெரிய தாழ்மையை நீங்கள் காண்பிக்க வேண்டும். உலகத்தில் மாற்ற எல்லாம் சொல்லுவாங்களே, டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல பேசும் பொழுதெல்லாம். ஆனா ஊழியக்காரர்களை அந்த தாழ்மைக்குள்ள பார்க்கவே முடியல. ஒரு சில ஊழியக்காரர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை, அவங்க எந்த மனிதர்களோடு மிக்ஸ் பண்றது இல்லை, மிங்கிள் பண்றது இல்லை, அவர்களை நான் வெளிக்காட்டுவதே இல்லை. தலைவன் எங்கே? தலைவன் என்பவன் தன்னை தாழ்த்தி பிறருக்கு முன்மாதிரியாக இருந்து ஆட்டு மந்தைக்கு முன்பதாய் கடந்து போகணும். ஆடுகள் அந்த வாசல் வழியாய் வெளியே வந்த பிறகு முன்பதாய் போகிறவன் தான் தலைவன். தொலைந்து போன ஆடை எடுத்து தன் தோளிலே போட்டு அந்த ஆடை காப்பாற்றுகிறவன் தலைவன். இந்த தேசத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அதன்படி வாழுகிற தலைவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமா, அநேக தலைவர்கள் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அறுவடை மிகுதியாக இருக்கிறது. 130 கோடிக்கு மக்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. தலைவர்கள் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? தலைவர்கள் ஒரு நல்ல வழியை காண்பிக்க வேண்டாமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றால் இப்பொழுது தலைவர்களாக இருக்கிறவர்கள் மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிறாங்க, மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிறாங்க, சர்ச்சஸ்ல இருக்கிறாங்க, வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ்லாம் நடக்குதுங்க. ஆனா the one kind of leaders தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஸ்டிஃப் மைண்டட் பீப்புள். அவர் யாருக்கும் இறங்கி வருவதில்லை. வெகு சில ஹேண்ட் ஃபியூ பீப்புள் தான் இந்த நேரத்திலும் வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. நான் பெயர் சொல்ல விரும்பல, அது பெயர் சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் வெரி ஹேண்ட் ஃபியூ பீப்புள் இருக்கிறாங்க. தலைவர்கள் தன்னை தாழ்மையாக வெளிப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். வெரி ஹேண்ட் ஃபியூ பீப்புள். அதன் நிமித்தமாகத்தான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசிகள் சேனலைஸ் பண்ணி இந்த ராஜ்யத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வாங்க. விசுவாசிகள், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? இந்த வீடியோ பார்க்கிற நீங்க நல்ல கனி உள்ள, எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கும்போது, கனியினாலே அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நல்ல கனி உள்ள தலைவர்களை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஃபேமா இருக்கிறவங்க, ஒரு ஃபேண்டசியா இருக்கிறவங்க, அவர்களை தான் நீங்க உற்சாகப்படுத்துறீங்க. ஒரு பெப்பியா பேசுறவங்க, அதாவது உங்களுக்கு உற்சாகம் அந்த நேரத்தில் இது நடந்துரும், அது நடந்துரும், எல்லாம் நடக்கும். ஏன் நடக்காது? எல்லாம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குகள் தானே. அது ஒரு மனிதன் சொன்னாதான் உங்களுக்கு நடக்குமா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே அது குறித்து. எல்லாமே தான் நடக்கும், சகலமும் நடக்கும். ஏன்னா சிருஷ்டிகர்த்தா உங்களுக்குள்ளா இருக்கிறார். நீங்க ஒரு மனிதனை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக கனி உள்ள ஊழியர்களை உற்சாகப்படுத்து. நோ மேட்டர் அவங்க எந்த லெவலில் இருக்கிறாங்க முக்கியம். ஒரு மிஷினரியாக இருக்கலாம், ஒரு ஸ்லம் ஏரியாவில் அவங்க ஊழியம் செய்யலாம், ஒரு காடுகளில் ஊழியம் செய்யலாம், ஒரு சிட்டியில் அர்பன் ஏரியாவில் இருக்கிற புவர் பீப்புள் மத்தியில் ஊழியம் செய்யலாம், இல்லை ரிச் பீப்புள் மத்தியில் ஊழியம், யாராக இருந்தாலும் சரி, கனி நிமித்தமாக நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அவருடைய கேரக்டர்ஸ், குறிப்பாக அவர்கள் அன்பு தாழ்மை இருந்த ஊழியர்களாக இருந்தால் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்களோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க. அதே போல தலைவர்களாக இப்பொழுது இருக்கிறவர்கள், தயவு செய்து உங்களிடமிருந்து எவ்வளவு தலைவர்கள் வெளியேறுகிறார்களோ ராஜ்யத்திற்காக, அவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சிறியவனாக, அனுபவத்திலே குறைந்தவனாக, உங்களிலும் ஒரு சிறியவனாக இருந்து தாழ்மையாக என்னுடைய விருப்பத்தை வைக்கிறேன். ஆலோசனையாக நான் சொல்ல எனக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை, தகுதியும் இல்லை. அதை நான் அறிந்தவனாக சொல்லுகிறேன். பெரியவர்கள், தயவு செய்து மேக் மோர் லீடர்ஸ் ஃபார் த கிங்டம், ஃபார் ஹிஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமைக்காக. அதை செய்யும் பொழுது the extension of the living kingdom, ராஜ்யத்தினுடைய விஸ்தாரம் நிச்சயமாய் வரும். எழுப்புதல் என்பது நிச்சயமாய் வரும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க இதை விரும்பினால் நீங்க இந்த வீடியோவை மற்றவர்களோடு பகிர்ந்து ஷேர் பண்ணுங்க. See you on next video. God bless you.